நீங்க வந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்றது மட்டும் ஆராதனை நினைக்கிறீங்களா? இல்ல. சொத்தின் பேரில் எல்லா உரிமையும் ஆபிரகாமுக்கு தான் இருக்கிறது. ஆபிரகாமு கூட வந்ததுனால லோத் யாரா மாறினா? பெரியாளா மாறினா. ஆனா ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் சண்டைன்னு வந்த போது ஆபிரகாம் சொன்னா, இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ இந்த பக்கம் போனா இந்த பக்கம் போறேன். உனக்கு வாங்கிக்க தான் தெரியும், எனக்கு விட தெரியும். அதனால நான் ஏமாளி கோமாளி கிடையாது. நீ இந்த பொருளை நம்பி வாழ்ற, நான் அவர் அருளை நம்பி வாழ்றேன். நீ இடத்தை நம்பி வாழ்ற, நான் என்னோடு இருக்கிறவரை நம்பி வாழ்றேன். எல்லாம் சொல்லுங்க. விட்டவன் என்னி நிமித்தம் சொத்துக்களையாவது உறவுகளையாவது வீட்டையாவது எதையோ ஒன்று நீங்க விடுறீங்க தானே? ஏன்? சண்டே போனா ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்க முடியும் தான். அதனால தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுவும் ஒரு ஆஃபரிங் தான். ஞாயிற்றுக்கிழமை ஒன்று பண்ண முடியும், ஆனால் கூட விட்டவன் எவனோ, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சண்டே போனால் டபுளாக கூட சில நேரம் கிடைக்கும், ஆனால் அந்த டபுளை கூட என் கர்த்தரை ஆராதிப்பதற்கு தடையா இருக்கும்னா, என் கர்த்தரை உயர்த்துவதற்கு அது தடையா இருக்கும்னா, சவுண்டா சொல்லுங்க. விட்டவன் எவனோ. ஆமா, ஆமாங்க. தட்ஸ் ஆல்சோ சாக்ரிஃபைஸ். நீங்க நினைக்கிறீங்களா நீங்க வந்து ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்றது மட்டும் ஆராதனை நினைக்கிறீங்களா? இல்ல. நீங்க பயணம் பண்ணி வர்றீங்களே, அதுவே ஒரு ஆராதனை. நீங்க டிராவல் பண்றீங்களே, அதுவே ஒரு ஆராதனை. நீங்க வெயிட் பண்ணி காத்திருக்கீங்களே, தட்ஸ் ஆல்சோ வர்ஷிப். அந்த சண்டே சில முக்கியமான நிகழ்வுகளுக்கு கூட போகாம ஞாயிற்றுக்கிழமை என் கர்த்தரை உயர்த்துவேன்னு சிலதை விட்டுட்டு வந்து உட்காருங்க பாருங்க, தட்ஸ் ஆல்சோ வர்ஷிப். இந்த வெக்க சூடு காத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, தேவன் அதெல்லாம் பார்க்கிறாருங்க. நீங்க நினைக்கிறீங்களா? அவள் விலையேற பெற்றதை உடைத்தாள், தேவரின் அலைச்சல்களை எல்லாம் அறிந்திருக்கிறீர். நீங்க என்ன உடைக்கிறீங்க, எவ்வளவு அலைஞ்சிறீங்க, எல்லாத்தையும் பார்க்கிறார். எல்லாமே வர்ஷிப், எல்லாமே ஆராதனை. ஆபிரகாம் அந்த மலையிலே தேவனை போய் ஆராதிக்க 3 நாள் பிரயாணம் பண்ணி போனான். அது பைபிள்ல எழுதியிருக்கு பாருங்க. 3ஆம் நாளிலே ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். இப்படிலாம் இருந்தால் நீங்கள் ஆராதனைக்கு வந்துட்டு அடுத்த 3 நாள் போகும்போது அந்த வாரம் முடிஞ்சிடும். சில பேர் பார்க்குறாங்க, ஐயோ ஆபிரகாம் காலத்தில் நம்ம இல்லை அப்படின்ட்டு. ஆனாலும் உங்கள் காலத்தில் இந்த சபையை சேர்ந்த பிள்ளைகள் பெஸ்ட்டாக தான் கர்த்தரை ஆராதிக்கிறீங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஐ அப்ரிஷியேட். எவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க? ஆமாம். காலையில் எவ்வளோ கிளம்பு, நாங்கள் இங்கேருந்து கிளம்பி இங்கே வர்றதுக்கே எங்களுக்கு தெரியும். பிள்ளைங்களை கிளப்பணும், சாப்பாடு பண்ணணும், பக்கம்தான், 15 நிமிஷத்தில் நான் வந்துடுவேன். ஆனால் எங்களுக்கே சிரமங்கள் இருக்கிறது. ஆனால் நீங்கள் எவ்வளோ காலையில் கிளம்பணும், அதுக்காக எத்தனையோ இதெல்லாமே தேவன் பார்க்குறாருங்க. நீங்கள் நினைக்காதீங்க சும்மா அப்படி கிடையாது. அது ஒவ்வொன்றுக்கும் பலன் உங்கள் கையில் வர ஆரம்பிக்கும்.